டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். டேய் எங்கடா பாக்குறீங்க? இங்க பார்க்க சொன்னா காலையிலேயே படுத்துறீங்களடா. உனக்கு என்னமா? பாடத்தை நோட் பண்ண சொன்னா பாவாடைவா நோட் பண்ற? எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நீ இந்த ஸ்கூலுக்கு படிக்க வந்திருக்கியா இல்ல இந்த பொண்ணை சைட் அடிக்க வந்திருக்கியா? நான் இந்த பொண்ணை சைட் அடிக்கிறேன், உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அவன் பார்க்கும் போதெல்லாம் நான் தான் பாக்குறேன் சார். கேட்டிங்களா சார்? இவன் நான் பாக்குறேங்கிறதுக்காக பாக்குறாளா இல்ல இவளை என்னைய சைட் அடிக்கிறாளான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? இவளும் கம்பெனி கொடுக்குறான்னு பூந்து விளான்ட்டேன். இவன் என்னடானா உங்ககிட்ட வந்து போட்டு கொடுத்துட்டா. பேசாம இவளும் என்ன லவ் பண்றான்னு ஒத்துக்க சொல்லுங்க சார். எப்படி? கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இப்பவும் பாக்குறேன் சார், இப்பவும் பாக்குறான். இவளும் என்ன எப்பவும் பாக்குறா சார், இப்பவும் பாக்குறா சார். ஓவரா கன்ஃபியூஸ் பண்றானே சார். சர்க்குலர் சார், இப்போ நான் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். அட்டெண்டர் அஞ்சலி, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க தம்பி. சார் எப்படி இருக்காரு? கருப்பா இருந்தாலும் நல்ல கலையா தான் இருக்காரு. அஞ்சலி எப்படி இருக்காங்க? சுமாரா இருக்காங்க. அப்படியா? அஞ்சலி, இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே 4 ஸ்டெப் நடக்கிறீங்க. டேன்னு சொன்னதும் திரும்பி சார ரொமான்ஸா ஒரு லுக் விடுறீங்க. மறுபடியும் 4 ஸ்டெப், ஒரு டேனு, ஒரு லுக், மறுபடியும் 4 ஸ்டெப். ஓகேவா? ஓகே ஓகே. பார்த்தேன் சுட சுட ரசித்தேன் இருவிடி தவணை முறையில் என்னை கொல்லுதே. பார்த்தேன் சுட சுட ரசித்தேன் இருவிடி தவணை முறையில் என்னை கொல்லுதே. கட்டழகு கண்ணத்தில் அடிக்க கண்ணுக்குள்ளே பூகம்பம் வெடிக்க. ஸ்டாப் அஞ்சலி. தம்பி அசோக்கு, சொல்லுங்க சார். ப்ளீஸ் இன்னொரு 4 ஸ்டெப்ஸ் நடக்கலாமே? இப்ப புரியுதா சார்? இந்த மாதிரி சுமாரான ஃபிகர் பார்த்ததுக்கே உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதே. கீதா மாதிரி சூப்பர் ஃபிகர் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? சார், அசோக் சொன்னது சரி. என்ன சரி? நான் உன்னை 6 மாசமா சைட் அடிச்சிட்டு இருக்கேன். நான் உன்னை பார்க்கறேன்னா இல்லையா? பார்க்க வேண்டியதானே? ஏன் பார்க்க மாட்டேங்கிற? என்னை பிடிக்கல, பார்க்கல. அசோக்கு பிடிச்சிருக்கு, அதான் பார்க்குற. நீ போ. அவனை எதுக்கடி திட்டுற? நீயும் அசோக்க லவ் பண்ற, அதான் உண்மை. லவ் பண்றதுக்கு நான் ஒன்றும் உங்களை மாதிரி பொண்ணு இல்லை. எங்களை மாதிரி இல்லையா? எங்களை மாதிரி தான் உனக்கும் 2 கண் இருக்கு, 2 காது இருக்கு, கழுத்து இருக்கு. அவ சொன்னதுல என்ன தப்பு? இந்த வயசுல அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்தா தாண்டி பொண்ணு. நான் சொன்ன மாதிரி வேற. அப்போ உனக்கு ஏதோ குறை இருக்கு. போங்கடி. நமக்கு என்ன குறை இருக்கு? குறை இருந்தா காதல் வராதா? பார்க்குறாளோ பிரம்ம. நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கு. நீ மேலே ஏறி போய் செக் பண்ணு. டிக்கெட்டுங்க, டிக்கெட். கொஞ்ச நேரத்துக்கு முடி வரக்கூடாது சார். போன ஸ்டாப்ல தான் இறங்கிச்சு. அந்த டிக்கெட்டை நீ பாரு, எடுத்த டிக்கெட் கூட நான் பார்க்குறேன். பஸ் டிக்கெட் கேட்டால் பலான டிக்கெட்டை பற்றி பேசுகிறேன். படிப்பு தவிர மற்ற எல்லா வேலையும் செய்வான் போல தெரியுது. புரா டிக்கெட் கொடுப்பா. டிக்கெட் வேணா போய் கண்டக்டர் கேளுங்க. ஏன்ட்ட கேட்குறீங்க? ஏண்டா வரது வித்தவுட் டிக்கெட்ல இதுல நக்கல் வேறையா? ஏய், நீங்கெல்லாம் போய் பஸ்ல ஏறுங்க. நீ வா, என்கிட்ட வந்து ஜீப்ல ஏறு. வாடா. என்ன ஏறு சார்.
ஒரே ஒரு பொண்ணு மட்டும் டிக்கெட் எடுக்கல. யாரா இருந்தாலும் இறக்கு இறக்கு ஸ்டேஷன்ல படிப்போம். Friends, என்ன சார்? எல்லாம் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காம வர்றதுக்கு முன்னால் யோசிக்கணும். யோசிச்சேன் சார். நாங்கள் ஸ்கூல் பசங்க தானே, இனிமேல் ஐயா வணக்கங்க ஐயா. என்னன்னு பாருங்க சார். நீங்கள் தான் சார் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இப்போ ஹீரோ. இது வரைக்கும் 50 லவ் ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கலக்கிட்டீங்க. போன வாரம் கூட லோக்கல் எம்எல்ஏ பொண்ணுக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இங்கே இடம் பிடிச்சிட்டீங்க சார். யாருங்க? டிக்கெட் எடுக்காம பஸ்ஸில் இவர்தானா அந்த இன்ஸ்பெக்டர்? நானும் இவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா உங்களை விட்டுற சொல்லிட்டாரு. பண்ண நக்கலுக்கு 4 தோப்புக்கரணம் போட்டு போங்க. சார் காதை போடுறா. நல்லா எடுத்து கொடுக்குறீங்க சார். அடே உன் காதை போடுறா. தோப்புக்கரணம் போடு. அசோக் சார் 50 மார்க் தான் எடுத்திருக்க. இன்னும் கவனம் தேவை. அது எனக்கே தெரியும் சார். படிப்புல சொன்னண்டா குஞ்சுமணி. டேய் கையல் தடாது எப்படா திருத்துறது இத? இப்போ புரியுதா சார்? என்ன மட்டும் இல்லை, என் பேப்பரை கூட உங்க யாராலையும் திருத்த முடியாது. போட்டன ராஸ்கல். அடிச்சு திருத்தணும்னு நினைக்காதீங்க சார். அன்பால திருத்த முயற்சி பண்ணுங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டமே தப்பு சார். எல்லாம் தெரிஞ்ச உங்ககிட்ட ஆன்சர் பேப்பர் இருக்கு, எதுவுமே தெரியாது எங்க கிட்ட கொஸ்டின் பேப்பர் தான் சார் இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டா? சைலன்ஸ். டேய் இப்படி குண்டா இருந்தால ஏதாவது குதர்க்கமா தாண்டா யோசிக்க தோணும். பேசாம உட்கார என் குண்டு. டேய் நீயும் வெறும் 10. ஏண்டா வெறும் 10 மார்க் வாங்குறீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? சார் இது எல்லாத்துக்கும் நீங்க தான் சார் காரணம். என்னடா சொல்றீங்க? ஆமா சார், போன மந்த்லி எக்ஸாம்ல நாங்க 2 பேரும் 60 மார்க் வாங்கினோம். அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? 90 மார்க் வாங்கின இந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னீங்க. நாங்களும் ஃபாலோ பண்ணோம். 60ல இருந்து 10 மார்க் வந்துட்டோம். இப்போ சந்தோஷமா? டேய் உட்காருங்கடா. நான் எதை ஃபாலோ பண்ண சொன்னா நீங்க எதையோ ஃபாலோ பண்றீங்களாடா. கிளாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கீதா 99. Thank you sir. Thank you so much. Thanks. கீதா நீ எப்படி இப்படி மார்க் எடுக்கிறீங்கறத நம்ம கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் விளக்கமா சொல்லுமா? நான் இந்த மார்க் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ராப்பகலா படிச்சேன். சார் ஒரு சின்ன தத்துவம் சொல்லி தொலை. ராவா குடிக்கிறவனும் ராப்பகலா படிக்கிறவளும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. டேய் சைலன்ஸ். கைகுற நண்பா கலக்கிட்ட. எதுக்குடா? கீதாவை கரெக்ட் பண்ணிட்டியாமே. ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா. அதான் பாக்குறாளாமே. அவ என்ன லவ் பண்ண பார்க்கறாளா இல்லை சாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண பார்க்கறாளான்னு ஒரே குழப்பமா இருக்குடா. அப்போ உங்களுக்குள்ள லவ் இல்லையா? தெரியல. திலிஜா கரெக்ட் சரியா தப்பா? சரி. அப்போ இவ உன கரெக்ட் பண்ணும்போது நீ ஏன் தப்புன்னு சொல்ற? சீ போடா தடியா. தப்பா இருக்காளேடா. கரெக்டா சொன்னடா. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண பார்க்கல, லவ் பண்ண தான் பார்க்குறோன்னு அசோக் எப்படி புரிய வைக்கிறது? என்னாச்சு? பிபிசி நியூஸ்ல சொல்லிருப்பாங்களே. என்ன டிராப் பண்ணு. அப்போ ஒரு கண்டிஷன், நீ முன்னாடி உட்காரணும். உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? நீ முறைச்ச முறையில் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமானே தெரியல. உன் கூட பைக்ல டபுள் சைடு கால் போட்டு உட்காந்து வரணும்னு ஆசையா இருக்கு. அவ்வளோதானே, ரெடி பண்ணிடுவோம். நான் குண்டா இருக்கிறது உங்களுக்கு வசதி குறைவா இருக்கா? சேச்சே, நீங்க குண்டா இருக்கிறது தான் சார் எங்களுக்கு வசதியா இருக்கு. அப்போ ஓகே. ஸ்டாப். என்னாச்சு? நீ எதுக்கோ பிளான் பண்ற. நான் எதுக்கு பிளான் பண்றேன்? பின்ன எதுக்கு அவங்க கிட்ட நீ குண்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப வசதியா இருக்குன்னு சொன்ன?
ஊட்டி குளிருக்கு கொஞ்சம் நெருக்கி உக்காந்தா வசதியா இருக்குமேன்னு சொன்னேன். நீ போய் சொல்ற, வேற எதுக்கோ பிளான் பண்ற. நான் எதுக்கு பிளான் பண்ணணும்? நீ ரொம்ப கெட்டவன், என்கிட்ட பேசாத போ. ஸ்கூல் அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன். உங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அந்த ஊருக்கு நீ போய் தானே ஆகணும். உன் ஃபியூச்சருக்கு ஊட்டியை விட சென்னை தான் பெஸ்ட். பெஸ்ட் எஜுகேஷன், பெஸ்ட் கோச்சிங் எல்லாமே அங்க அப்டேட்ல இருக்கு. உன் பேரண்ட்ஸ் உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. டேக் கேர். கீதா, என்னை விட்டு போறியா? உன்னை பிரிஞ்சா நான் செத்துருவேன். சாகிறதுக்கா லவ் பண்ணோம்? நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஹலோ, நான் சாரு பேசுறேங்க. சித்தி இல்ல? ஓ, ஒன் செகண்ட். ஆண்டி, சாரு. சொல்லு சாரு. எங்க இருக்கீங்க சித்தி? வந்துட்டு இருக்கேன். யார் ஃபோன் எடுத்தா? கீதா. ஓ, நீங்க அடிக்கடி சொல்வீங்களே, உங்க பக்கத்து வீட்டு கீதாவா? ஆமா, அவங்க அப்பா ஆஃபீஸில் ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்குன்னு என் கூட வரா. அப்படியா? அவங்களே நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க சித்தி. ம், சரி. ஃபங்க்ஷன் முடியவே போகுது, சீக்கிரம் வாங்க. ஓகே, வச்சிடுறேன். ஓகே. சாருக்கு என்ன தெரியுமா ஆண்டி? சோ, இப்பவும் பார்க்கறேன் சார், இப்பவும் பார்க்கறான். இவளும் என்ன எப்பவும் பார்க்கறா சார், இப்பவும் பார்க்கறா சார். உன் கூட பைக்ல டபுள் சைடு கால் போட்டு உட்காந்து வரணும்னு ஆசையா இருக்கு. அசோக் எங்களால மறக்கவே முடியாதுமா. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க காரணமே அசோக் தான். எப்படி? அதாவதுமா, இவன் லவ் நான் கண்டிக்க போய் நாங்க 2 பேரும் லவ்ல மாட்டிக்கிட்டோம். ஏன் அசோக், இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையா? அதை விடுங்க சார், அதை போய் இப்போ பேசிக்கிட்டு. அசோக் என்னன்னு சொல்லு. இல்ல, அது ஒரு குழந்தைத்தனமான விஷயம். அது ஏன் இப்போ விளையாடாத, நீ சொல்லி தான் ஆகணும். சார், அந்த காமெடியை நீங்களே சொல்லுங்க. அது நானே நான் வந்துடுறேன். சொல்லணும். அதாவதுமா, வா, எங்க கல்யாணம்? போலீஸ் ஸ்டேஷன்ல. பயப்படாத. ஹலோ, இல்லாக் ஸ்கூல். யாரு பிரின்ஸ்பலா? அசோக்கும் கீதா உங்க ஸ்டூடெண்ட் தானே? என்ன பேரண்ட்ஸ் சார் இவங்க? உங்க கூட பேசிட்டு வரதுக்குள்ள இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸ்டாப், ஸ்டாப், நிறுத்துங்க, நிறுத்துங்க. விடுப்பா. ஏன் இப்படி காட்டு நடத்தாம நடந்துக்கிறீங்க? இதுக்கு அவங்கள வர சொன்னேன். எந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. இவ்வளோ நேரம் என் கூட தான் இருந்தாங்க. ஒருத்தரோட சுண்டு வரல ஒருத்தர் மேலே படலை. ஏன்? நான் அவங்கள பிரிக்க மாட்டேன்னு அவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. இதே நம்பிக்கையை நீங்களே ஏற்படுத்துங்க. இவ இல்லாமல் உயிர் வாழ்ந்துருவியா? முடியாது சார். நீ செத்துருவேன். வாழ்றதுக்காக காதலிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரி சார். ஆனால் உனக்கு 18 வயசு ஆயிருக்கணும். சார், பயப்படாத. உங்கள் காதலை சென்னைக்கும் ஊட்டிக்கும் இடைப்பட்ட தூரம் பிரிச்சிட முடியாது.
சட்டப்படி கல்யாண வயசு வரைக்கும் நீங்கள் குடும்பத்தோட தான் இருக்கணும். டெய்லி ஃபோனில் பேசிக்கங்க, லெட்டர் போட்டுக்கங்க. நீ இவ்வளோ பார்க்கணும்னா சென்னைக்கு போ, நீ ஊட்டிக்கு வா. வேண்டாம் சார். ஏன் உங்கள் காதல் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? எங்க அப்பா அம்மா மேல நம்பிக்கை இல்லை. நீங்க சொன்னது எதுவும் நடக்காது. நான் நடத்தி காட்டுறேன். உங்கள் காதலுக்கு எந்த வித தடையும் 2 குடும்பத்தில் ஏற்படுத்த மாட்டாங்கிற உத்தரவாதத்துக்கு அப்புறம் தான் நான் உங்களை அவங்க கூட அனுப்பிச்சி வைப்பேன். புரியுதா? ஓகே சார். கேசவன், எஸ் சார். இந்தாங்க 2 ஃபேமிலியும் கையெழுத்து போடுங்க. புடிங்க. அப்பா ப்ளீஸ் கேளுங்கப்பா. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். போதும், இனிமே நாங்க சொல்றத நீ கேளு. எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கனா எப்படி பண்ணிக்கிறது? அசோக், கீதா, what a surprise. ஹாய். நம்பவே முடியல உன்னை மீட் பண்ணுவேன்னு. என்னாலையும் தான். உலகம் ரொம்ப சின்னது இல்ல? மை காட், ஆளே மாறிட்ட. அந்த வாழ்த்தனோ நான் ஸ்டாப் ஸ்பீச் எதையுமே காணும். ஆமா, எங்க இருக்க? என்ன பண்ற? நானும் உன்ன மாதிரி தான் யூஎஸ்ல ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படா அமெரிக்கா போய் செட்டில் ஆகும்னு இருக்கு. என்ன பேசுறதுன்னே தெரியல. எனக்கும் அப்படித்தான். இப்பவும் பாக்குறேன் சார், இப்பவும் பாக்குறான். இவளும் என்ன எப்பவும் பாக்குறா சார், இப்பவும் பாக்குறா சார். நீ எதுக்கோ பிளான் பண்ற. நான் எதுக்கு பிளான் பண்றேன்? பின்ன எதுக்கு அவங்க கிட்ட நீ குண்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப வசதியா இருக்குன்னு சொன்ன? ஊட்டி குளிருக்கு கொஞ்சம் நெருக்கி உட்காந்தா வசதியா இருக்குமேன்னு சொன்னேன். ஏய், எதுக்கு சிரிச்ச? நீ எதுக்கு சிரிச்சியோ அதுக்கு தான் நானும் சிரிச்சேன். யோசிச்சு பாத்தியா அசோக்? என்ன? திரும்பவும் நம்ம பாத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்டே வந்தது இல்லல்ல? ஏன்? யதார்த்தம் புரிய புரிய கனவுகள் கலையறதான இயல்பு. கரெக்ட். எந்த ஒரு உறவும் அப்டேட் ஆகலைன்னா காலப்போக்கில் அந்த உறவு முறிய கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா நினைவுகளா இருக்கும், அது தொடராது. மறதி தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து. இங்க இருந்தா திரும்ப திரும்ப எல்லா விஷயமும் இவன் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். இவன் என் கூட சென்னைக்கு வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்கட்டும், எல்லாம் சரியாயிடும். அங்க கீதா இருக்கா, அவன் உனக்கு நல்ல சப்போர்ட்டா இருப்பா. She is Vani, this is Anjali, this is Nisha and this is Usha. கீதா, அந்த பசங்க தெரியும் என்ன அங்க எங்க பாக்குறாங்க. இன்னைக்கு இந்த சிட்டி லைஃப்ல இதெல்லாம் சகஜம். நம்ம மனசு சுத்தமா இருந்தா போதும். இந்த அபார்ட்மெண்ட்ல
ஒருத்தர் கூட சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் இங்க வந்த அடுத்த நிமிஷமே ரன்னிங், வாக்கிங், ஜாகிங்னு இந்த கிரவுண்டை சுத்தி வர மாதிரி என்ன சுத்தி வர ஆரம்பிச்சிடுவாங்க. இது அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களுக்கும் நான் தான் டாக்டர். இப்ப தெரியுதா இந்த கீதா டாக்டர் ஆன கதை? இந்த கீதாட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கல, அதனால தான் ஆரோக்கியமா இருக்கேன். சார் கொஞ்சம் இருங்க. என்ன சார் நீங்க நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்க யூத் பசங்கிட்டலாம் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்களாமே. உங்க பேச்சை கேட்டு என் பையன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கா சார். ஏன் சார் என்ன புரட்சி பண்றீங்களா? என்னங்க இவர்கிட்ட என்ன பேச்சு? வாங்க பாப்பா. ஆமா, அதைத்தான் செய்கிறேன். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? போயாங்க நான் கல்யாணம் பண்ணும் போது எங்கேயா போயிருந்தேன்? டெய்லி என்னை கொண்டுகிட்டு இருக்காயா? இந்த வண்டமா சாரு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் இந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தரா பாப்பேன். ஒரு நிமிஷம். ஓகேம்மா. ஹலோ, எங்க வந்துகிட்டு இருக்க மஞ்சு? சாரிடி, பர்ச்சேஸ்க்கு போனவர் மத்தியானமே வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரல. நான் சென்னைக்கு வந்து இவ்ளோ நாள் ஆச்சு, என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணலல்ல? லூசு, சென்னையில் இருக்கும்போது எவ்வளோ தடவை கூப்பிட்டேன், நீ தான் வரல. இப்பதான் பாண்டிச்சேரியில் பிரான்ச் ஆரம்பிச்சு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த சண்டே நானும் அவரும் சென்னைக்கு வந்து உன்னை கண்டிப்பா பாண்டிச்சேரி கூட்டிட்டு வரோம், சரியா? சரி. என்ன நடக்குதுங்க? தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் இன்னைக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருக்கு. இவரை தெரியுதுல்ல, நம்ம டாக்டர் வேலு. ஆச்சரியமா இருக்கு, விவாகரத்தை போய் இப்படி எல்லாரும் திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. இப்படி கொண்டாடுறாங்கன்னா இவங்க வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளோ கசப்பா இருந்திருக்கும். புரியல? உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களோட சாவுக்கும் நாம அழறது இல்லையே. ஹலோ, இனிமே இந்த மாதிரி டைவர்ஸ் ஃபங்க்ஷன் கொண்டாடுறதாமா ட்ரெண்ட். கேட்டியா? சாரு, அசோக், சாரி அசோக், மேல தாத்தாவுக்கு இன்சுலின் போட போன. சாரு, நீ என்ன ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இவ என்னோட ஃப்ரெண்ட் சாரு. ஊட்டிக்காரங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி டேஸ்டா? இந்த சல்வார் ஞாபகம் இருக்கா? நீ எனக்காக செலக்ட் பண்ணது. இன்னொரு நாள் இவளும் இதே ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்குன்னு எடுத்தா. டைம் ஆயிடுச்சு. வரேன் கீதா. பை. நீ எதுக்கு அழற சாரு? அசோக், உனக்கு எப்படி தெரியும்? ஏன் கேக்குற? பெரிய தப்பு பண்ணிட்டியே. நீ உங்க காதலுக்கு பிரச்சனையா நினைக்கிற கீதாவே நான் தான். எங்களுக்குள்ள என்ன நடந்தது தெரியுமா? ஜஸ்ட் 1 hour. இப்போ நம்ம 2 பேராலையும் சண்டை போடாம இருக்க முடியல. +2ல நம்ம 2 பேரும் உயிருக்குயிரான காதலர்கள். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருந்தா என்ன இருக்கும்? சிம்பிள், டைவர்ஸ் ஆயிருக்கும்.
கலை இலக்கியம் பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ் சொசைட்டி மேல உள்ள பார்வை இப்படி லைஃபுக்கு உண்டான எந்த விஷயத்திலையும் நம்மளால ஒத்து போக முடியலையே. ஏன்? ஏன்னா அப்போ நம்ம 2 பேருக்கும் தனித்துவம் இல்லை, இப்போ இருக்கு. கரெக்ட். அந்த வயசுல ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை விட தயாரா இருந்த நீங்க இப்போ நண்பர்களா கூட இருக்க முடியல. ஜஸ்ட் ரயில் சிநேகம். அதுதான் உங்களுக்கு சரின்னு இப்ப நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப கூட அவன் நினைச்சிருந்தா இவதான் கீதா, எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு புரிய வச்சிருக்கலாமே. ஏன் செய்யல? உனக்கு அவன் செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ், உண்மையான லவ் ஒருத்தனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவனுக்கு அம்மாவும் தங்கச்சியும் தான்னு எனக்கு புரிய வச்சதே அவன்தான். போ, அவன் இல்லைன்னா உன் லைஃபே வேஸ்ட்.